இதன் விளக்கம் என்னவென்றால், ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்றேன். இத்தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிபதினா முகாசலின் விரோதமாகவே கடவுள் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்க. கருத்தை நீட்டனா கெட்ட காலம் இருக்கும். அதாவது விரோதம் கருத்தை நீட்டானா கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிபதியாக அவனை நானே அபிஷேகப்படுத்தினேன். தமிழக முதலமைச்சராக முகாசலினை கடவுள் அபிஷேகப்படுத்தினார். என்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னாலே விலக்கிக் கொள்ளப்படுகிறது. கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி கடவுளாலே விலக்கிக் கொள்ளப்படுகிறது. கடவுள் தான் கொடுக்க முடியும் முதலமைச்சர் பதவி, கடவுள் தான் விலக்கிக் கொள்ள முடியும். ஒரு சொன்ன வார்த்தை கடைசி 26 சொல்லியிருக்கிறாரு. இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு முடிவு கருகிறது உடனே உடனே உடனே. முதலமைச்சர் பதவி முகாசலினுக்கு முடிவு கருது உடனே உடனே உடனே. கடவுளின் வார்த்தை என் வார்த்தை அல்ல. அடுத்தது, அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறவன்.